கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த பங்களாதேஷ் மேட்ச் லாஸ்ட்டாக இந்தியா கூட வந்துச்சுல, என்ன மேட்ச் மச்சான் சத்தியமாக வேறு லெவலு. அடி கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் மழையால் நின்றுச்சு மேட்ச்சு. இன்னும் ஃபஸ்ட் நாள் வந்து ஒரு 3 விக்கெட் மட்டும்தான் போச்சு பங்களாதேஷுக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக மழையால் நின்றுச்சு. ஸோ செகண்ட் டேவும் மழையால் நின்றுச்சு, தேர்ட் டேவும் மழையால் நின்றுச்சு. 4வது நாள் வந்து ஒரு 233 ரன்னுக்கு பங்களாதேஷ் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அவுட் ஆனோடனே ஓகே, இதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு 2-3 ஹவர் தான் இருக்குது. இதுக்கப்புறம் இந்தியா பேட்டிங் பண்ணணும். ஸோ திரும்ப பங்களாதேஷ் பண்ணணும், திரும்ப இந்தியா பண்ணணும். இதெல்லாம் சாத்தியம் கிடையாது. வேறு எந்த டீமாக இருந்தாலுமே கண்டிப்பாக அது ட்ராவில் தான் போய் முடிஞ்சிருக்கும். ஆனால் செம்ம இன்டென்ட் காமிச்சாங்க நம்ம ரோஹித்தோட டீம் நிஜமாக. கிட்டத்தட்ட ஒரு 234 ரன்னை ஒரு 34 ஓவரில் எவ்வளோ 280 ரன் அடித்தாங்க. கிட்டத்தட்ட 3 ஓவரில் 50. ரோஹித்தாக இருக்கட்டும், ரோஹித் வந்து அவ்வளோ அடி காட்டடி. இந்த மாதிரி ஒரு இன்டென்ட் வந்து நிஜமாகவே எப்போவுமே ப்ளே பண்ணுறது உண்டு. டெஸ்ட் ஒன் டே 2020 வைக்க தான். பட் டெஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி ஆகிறதெல்லாம் நிஜமாகவே வேறு லெவலில் என்ன சொல்கிறதுனே தெரில. அப்புறம் ஜெய்ஸ்வால் வந்துட்டு செம்ம அடி அடித்தார். உண்மையுமே அவர் எல்லா மேட்ச்லையுமே நல்லா இன்டென்ட் காமிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ பங்களாதேஷ் வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு 233 ரன்னு டார்கெட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ஒரு 34 ஓவர்லேயே அசால்ட்டாக அடித்து இந்தாண்ட ஜெய்ஸ்வால் ஒரு 50, ரோஹித் ஒரு 28, கோலி அப்படின்னு அவங்கவுங்களுமே பார்த்தா யாருமே வந்து நின்று ஆடவே இல்லை. டெஸ்ட்டுனா லைட்டாக வந்து கொஞ்சம் ட்ரைவ் பண்ணி ஆடுவாங்க, நிதானமாக ஆடுவாங்க, அதுக்கப்புறம் இன்டென்ட் காமிப்பாங்க. ஆனால் வழக்கமாக இங்கிலாந்து டீம்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல, ஏதோ பேஸ்பால் ஆடுறான்னு. உண்மையான பேஸ்பால் நம்ம இந்தியா கிட்ட தான் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி அடி காட்டடி அடித்து 34 ஓவரில் டிக்ளேர் பண்ணி, ஸோ திரும்ப அவங்கள ஆட வச்சு நேற்றே 2 விக்கெட் எடுத்துட்டாங்க. பிளான் இப்போ பக்காவாக புரிஞ்சிச்சு. ஓகே, இவங்க வந்து பங்களாதேஷை சீக்கிரமாக அவுட் பண்ணிவிட்டு இந்தியா திரும்ப வின் பண்ணணும், விளையாடி சேஸ் பண்ணணும் தான் டார்கெட் வச்சுருக்காங்க அப்படின்னு. ஆனால் அது நினைக்கிறதெல்லாம் நடத்துறதுன்றது உண்மையுமே பெரிய விஷயம். ஏன்னா நம்ம ஆசைப்படலாம். பட் அதே தகுந்த மாதிரி மறுபடியும் இன்றைக்கி மார்னிங் வந்து அஸ்வின் ஒரு பக்கம் விக்கெட் எடுக்கிறாரு, பும்ரா ஒரு பக்கம் விக்கெட் எடுக்கிறாரு. டக்குன்னு அவங்கள வந்து ஒரு 150 ரன்னுக்கெலாம் விக்கெட் ஆளாக்கிட்டு ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு 95 ரன் அடித்தவன்ற ஈஸியான சேஸில் கிட்டத்தட்ட மேட்ச் இதை பாருங்க 6 மணி வரைக்கும் ஓட வேண்டிய மேட்ச் 2:30-3 மணிக்கெலாம் முடிச்சுட்டாங்க. ஸோ வேறு லெவல் இந்தியன் டீமு. அடுத்து பார்த்தோன்னா இப்போ டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் நம்ம தான் நம்பர் 1 இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நியூசிலாந்து, அதுக்கப்புறம் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து ஃபைனல் ஆஸ்திரேலியா கூட தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து அந்த கவாஸ்கர் ட்ராக் வந்து இப்போ நம்ம ஆஸ்திரேலியா நாட்டில் போய்ட்டு விளையாட போகிறோம். நிச்சயமாக ஒரே ஒரு ஒருத்தம் தான் அந்த வேர்ல்டு கப் 23 ஃபைனல் வந்து இந்த மாதிரி விளையாடுறதா வேறு லெவலில் வந்திருக்கும். பட் ஆனால் இந்தியா டீம் வந்து பயங்கரம் சூப்பர்.